அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாத தீமிதி திருவிழா உருவான வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாத தீமிதி திருவிழா மகாபாரத இதிகாசத்தில் வரும் திரௌபதியின் தீக்குளிப்பு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது. இந்த விழாவின் போது பக்தர்கள் திரௌபதியின் அதாவது பாஞ்சாலியின் தீக்குளிப்பை நினைவு கூர்ந்து நெருப்பில் நடக்கும் தீமிதி திருவிழா கொண்டாடப்படுகிறார்கள். மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் மனைவியான திரௌபதியுடன் அஸ்தினாபுரம் திரும்பி வந்தனர். பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். வரும் வழியில் குறிப்பாக சூதாட்டத்தில் தோற்றதால் திரௌபதியை துச்சாதனன் அவர்கள் அவமானப்படுத்தி துயிலுரித்தான். அவள் தன்னை காத்து கொள்ள தீயில் இறங்கினார்கள். இந்த நிகழ்வையே தீமிதி திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக ராவணனை வென்று ராமபிரான் அவர்கள் சீதையை அழைத்து வரும் வழியில் சீதையின் கற்பை சோதிக்க தீயில் இறக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்வின் மூலமும் தீமிதி சடங்கு நடக்கிறது. திரௌபதி தீயில் இறங்கியது அவளது கற்பு மற்றும் பக்திக்கு சான்றாக கருதப்பட்டது. அதே போலத்தான் சீதாதேவி இறங்கியதும் அவருக்கு பக்திக்கு அதாவது அவருடைய பக்திக்கு மற்றும் கிருஷ்ணர் மீது இருந்த அன்பு அனைத்தையும் சான்றாக பார்க்கப்பட்டது. பக்தர்கள் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதிக்கும் சடங்கை செய்கிறார்கள். ஆடி மாதத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்து மதத்தில் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு செய்யப்படுகின்றன. தீமிதி திருவிழா பொதுவாக மாரியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில்களில் கொண்டாடப்படும். இந்த விழா தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலகெங்கிலும் உள்ள இந்து சமூகத்தினரால் கொண்டாடப்படும் மிக பெரிய பண்டிகையாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சீதாதேவியின் கற்பு மற்றும் அவருடைய சக்தி மிகுந்த ஆற்றல் பரம்பொருள் ராமபிரான் மற்றும் ராம்பிரானுக்கு அறிந்து உலகம் உணர்த்தும் வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. குறிப்பாகவே ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருடையும் தெரிஞ்ச விதயம்தான். ஊரெங்கும் இருக்கும் அம்மன் கோவிலில் அம்மனை வழிபட்டு அம்மனை மகிழ்விக்க பல்வேறு வழிபாடுகள் செய்து மக்கள் அவர்களுடைய அன்பை பெறுகிறார்கள். அவ்வாறு செய்யும் அம்மனை குளிர்விக்கும் வகையில் நெருப்புக்குள் இறங்குவதும் உண்டு. மறந்தும் கூட இந்த பழக்கத்தின் விதையை சாப்பிடக்கூடாது. இந்து மதத்தில் இதிகாசங்கள் மட்டுமில்லை, உலகில் இருக்கும் இந்த மாதங்களும் கூட அவரவர் போற்றும் மகான்கள் தீமிதி நடத்துவதை குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக வட இந்தியாவில் பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்லாமியர்களுக்கு தீமிதிக்கிறார்கள். ஜப்பானில் புத்த மதத்தினரும் ஸ்பெயினில் கிறிஸ்தவர்களும் தீமிதிக்கிறார்கள். சீனா, இலங்கை, தாய்லாந்து, ஜப்பான், தீவுகள், நியூசிலாந்து, ஸ்பெயின், பல்கேரியா போன்ற உலக நாடுகளிலும் தீமிதித்தல் செய்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் தீமிதித்தலுக்கு ராமாயணத்தில் ராமபிரான் சீத்தையை தூய்மையானவள் என்று உலகறிய வேண்டுமென அக்னியில் இறக்கச் சொன்னதையும் குறிப்பிட்டு அக்னி பிரவேசம் செய்ததால் சீதை கற்புக்கரசி என புகழப்பட்டார்கள் என்பதையும் புராண நூல் விளக்குகிறது. முக்கியமாக தமிழகத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவில்களில் பல நூறு ஆண்டுகளாக தீமிதி திருவிழா நடப்பதை சரித்திரம் சொல்லுகிறது. தீ மிதித்தல் என்பது இந்து சமயம் நேர்த்திக்கடன்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதை அக்னி குண்டத்தில் இறங்குதல், பூ மிதித்தல் என்று பக்தர்கள் சொல்லுகிறார்கள். இதன் மூலம் தமிழகத்தில் தெய்வீக நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயங்கள் மற்ற இடங்களில் காட்டிலும் கடினமானதாகவும் அதிக நம்பிக்கை கொண்டதாகவும் இருக்கும் என அறிந்து கொள்ள முடிகிறது. ஆடி மாதத்தில்தான் பக்தர்கள் அம்மனை வேண்டி பூக்குழிக்குள் இறங்கி நடப்பட்டார்கள், அதாவது தீ மிதிப்பார்கள். தீ மிதிக்கும் பக்தர்கள் தீ மிதிக்கும் நாட்களுக்கு முன்பாகவே அம்மனை வேண்டி காப்பு கட்டி விரதம் இருப்பார்கள். தீ மிதித்தல் நாளன்று அம்மன் கோவில் வெளியே தீ மிதித்தல் அக்னி குண்டம் தயார் நிலையில் இருக்கும். அதாவது அந்தி செய்யும் நேரத்தில் அம்மனை வேண்டி பூஜை செய்து சிறப்பு வழிகால் முடித்து சாமி ஆடி பாடி நீர்நிலைகளில் நீராடி அல்லது மஞ்சள் தண்ணீர் மூழ்கியபடி அம்மனின் பெயரை உச்சரித்தபடியே பூக்குழிக்குள் இறங்குகிறார்கள். இந்த சம்பிரதாயம் ஊருக்கு ஊர் மாறுபடும். சிலர் காலை வேளையிலும் இதனை செய்கிறார்கள். பக்தர்கள் பக்தியோடு நெருப்பு துன்பங்கள் நிறைந்த அக்னி குண்டத்தில் உள்ளே நடந்து வெளியே வருவதை பார்க்கும்போது பார்ப்பவர்களுக்கு அம்மன் மீது பக்தியும் பரவசமும் பெருகும். தீமிதித்து வருபவர்களின் உடல் உறுப்புகள் அல்லாமல் கால் பாதங்களிலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதை கண்டு நம்மால் வியக்காமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதே நேரத்தில் தீ மிதிக்கும் போது பக்தர்கள் காயம் உண்டானாலும் அல்லது தவறி விழுந்தாலும் அது அபசகுணமாகவே பார்க்கப்படுகிறது.
இத்தகைய தீமிதி திருவிழா பக்தர்கள் பூமிதி திருவிழா என்றே அழைக்கப்படுகிறது. இதனை மாற்றுவதாக பக்தர்கள் எண்ணுகிறார்கள். பல நூறு பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த தீமிதி வைபவம் ஆடி மாத சிறப்புகளில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தீமிதி திருவிழா தோன்றியது மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் கண்டிப்பாக தெய்வங்களே கடைபிடித்திருப்பது கண்கூடாக நமக்கு தெரிகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.